யாரா சவுண்ட் பண்ண இல்லையா அந்த குட்டியாக்கள் நீங்க ஒரு சொல்லுங்க யாரா சவுண்ட் பண்ண இல்லையா யார் அது குட்டி ஹரி அவங்க ரெபல் ஸ்டார்ஸ் ரெக்கார்ட் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து நிறைய அவங்க இவ்வளோ ஷோவை விட்டுட்டு அவங்க வந்து இந்த எனக்காக இந்த இதை செஞ்சு தராங்க அண்ட் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண அதுக்கு உங்களோட யார் அது குட்டி யார் அது இதோ உங்களுக்காக குட்டி ஹரி He was made by a man and a woman. He was fed nothing but rice, empowering the Tamil within him. We now bring you half man, half mouse, the small and only Little Harry. Please help. ஏண்டா உள்ளுக்கு எது இருக்கா இந்த அப்படி How you doing Denmark? How you doing? Arora. Welcome to my first night. ஐயோ Welcome to Star Night. தவறி சரிக்கு சொல்லிட்டேன். First night to Star Night feeling same தானே. மேலே பார்த்தா ஸ்டார் நைட் கீழால பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் நான் டென்மார்க்குக்கு வந்ததே ஒரு கல்யாண விஷயமா தான் எனக்கு நடந்துச்சு உங்களுக்கு சொல்கிறது எப்படி எனக்கு கல்யாணம் நடந்ததுன்ட்டு நான் நல்ல பிள்ளை உங்களை மாதிரி குழப்படி இல்லை நானும் நல்ல பிள்ளை தானே அம்மா சொல்கிற மாதிரி தான் நான் எல்லாமே செய்கிறேன் நான் டாக்டராக படித்து இன்ஜினியருக்கு மாறி இப்போ நான் அக்கௌண்டேன் உங்களை மாதிரி 10ஆம் வகுப்புக்கெல்லாம் நான் போடுறதில்லை 9ஆவதுலேயே கிம்னாசியம் போய் யூனிவர்சிட்டி போனேன் நான் தேங்க்யூ அரோவேரா தேங்க்யூ அதனால நான் அம்மாவோட சொல்லி தட்டினதே இல்லை என்ன வடியா கேளுங்கண்டி தட்டினதே இல்லை அப்போ கமலா வருவா டோன்ட் வரி அப்போ அம்மா சொன்னா தம்பி உனக்கு கல்யாணம் கட்டணுமென்ட்டு நான் தான் அந்த லவ் எல்லாம் பண்ணி பழக்கம் இப்போ லவ் பண்ணுறது சொக்ஸை மாத்திர மாதிரி அடிக்கடி கழட்டி மாத்திரதா அப்போ அம்மா சொன்னா தம்பி உனக்கு ஒரு ஃபுல்லாக பார்த்துருக்குறேன்னு அதெல்லாம் ஓகே என்ன பயம்ண்டா அந்த எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் டக்கு புக்குன்னு ஒரு பயம் எல்லாருக்கும் அது வந்திருக்கு அந்த எக்ஸாம் என்ன ரிசல்ட் கிடைச்சதுண்டு அப்படி அம்மா அந்த பெட்டி இந்த படத்தை கொண்டு வரைக்கும் அதே ஃபீலிங் தான் டக்கு புக்குன்னு பயம் பயங்கர பயம் அம்மாட்ட இல்லைன்னு சொல்லல அதே வாழ்க்கையில் இல்லைன்னே சொன்னதில்லை அம்மா படத்தை கொண்டு வந்தா சரியா மெதுவாக கொண்டு வந்தா படத்தை திருப்பினோன்னா பெட்டைக்கு வாயில் மீசை தான் என்ன ஓமன்னு சொல்லிட்டேன் இல்லைன்னு சொல்லிடாது ஓமன்னு சொல்லிட்டேன் சரி ஓமன்னு சொன்னோன்னா நாங்கள் எல்லா குடும்பமாக பட்டு அந்த பிள்ளைனை வீட்டை போனோம் பிள்ளைனை வீட்டை போக நான் இருந்தேன் சோஃபாவில் தானே இருந்தோன்னு அவள் சாரியும் போட்டு தேடி கொண்டு வந்தாள் அதுவும் சாரி தான் நீ போட்டுட்டு வந்தது கீழ் மாபிள் முழுக்க சறுக்கிண்டு வருது சின்ன பண்டிக்குட்டி நடந்த வேலை டென்மார்க்கில் பண்டி எல்லாமே இப்போ சிம்பிளா வந்தாள் அங்கே அப்பா டக்குன்னு சொன்னா தம்பி இந்த புள்ளியோட ஒரு 5 நிமிஷம் கதையண்டு எனக்கு பயம் வந்துட்டேன்னு பொம்பளை பிள்ளையில நான் கதைச்சதே இல்லையே அம்மா தவிர அடி பாவி அப்போ ரூமுக்கு போனோன்னே எல்லாம் வேக்க தொடங்கிட்டு கீழாலேயே மொழுகுது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அவளுக்கும் அவளும் கதைக்கிறாள் இல்லை டக்குன்னு ஒரு பாட்டு படிப்போம்ட்டு என் வீட்டு தோட்டத்தில் கண்ணாடி அடி நீ வந்து விழுந்தாய் முன்னாடின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு மேலே விழுந்துட்டாள் என்ன விழுந்தது மட்டும் இல்லை 5 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சது நான் தான் நீ போனேன் வேற யாரு
சரி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாண நாள் வந்துட்டு நோம்பலாம் கல்யாணம் வீடு நாங்கள் பொடியங்களேண்டா ஒரு வேட்டி என்னை உறிஞ்சி விட்டாங்க அப்படி ஒரு வேட்டி அதிலே ஃபுல் நாளாக நின்று வேத்தோழி நாசமாக போயிடுவோம். இந்த அண்டியல் இருக்கணுமல்லோ எங்கள் அம்மா வந்தா கல்யாண வீட்டுக்கு ஒரு சாரி, ரிசப்ஷனுக்கு ஒரு சாரி, அப்புறம் மத்தியானம் வேறு வீட்டை போகிறதுக்குன்னு ஒரு சாரி, அப்படின்னு ஒரு 4-5 சாரி எடுத்துருவீனும். அது மட்டும் இல்லை மேக்கப்பை வச்சு தேய் சப்பிட்டு அப்புறம் கையில் வேற பண்டியை போட்டு தப்புறது. டென்மார்க்னா அடிக்கடி ஃபண்டியாக வருது, ஃபண்டியில் மெண்டியை போட்டு தப்புறது. எக்ஸாம் எனக்கு நோமலாக 8 மணி எக்ஸாம்டா 7:30 ஒழும்பி தான் நான் ஸ்கூலுக்கே போகிறேன். நான் என்ன கல்யாணம் ஒரு 4:30 ஒழுப்பி விட்டுட்டாங்க பையங்கள். ஒழுப்பி விட்டா நோமலாவா 4-5 தடவை வச்சு குளியக்க பார்க்குறாங்க. குளிச்சேன், திருப்பி குப்பி எடுத்து தலையில் போட்டாங்க, திருப்பி குளிச்சு பார்த்தாங்க. அப்படி ஒரு 8 தடவை குளிச்சுட்டேன். அப்புறம் எனக்கு என்ன அன்றைக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு தோழன் அந்த மோதிரத்துக்கு வேண்டி கண்ணா வேலையெல்லாம் செஞ்சான். அதை கழுவுறான், இதை துடைக்கிறான். என்ற கால் வந்து கொஞ்சம் வாசம், இந்த டென்மார்க் சீஸ் மாதிரி சொக்ஸ் போட்டு அதை வேற வேற கழுவுறான். என்னத்துக்காக வேண்டி? அந்த மோதிரத்துக்காக வேண்டி. நாம் என்ன ஃப்ரீயாக கொடுக்குறேன்டா, கணக்கு காசுல கொடுக்க மாட்டோம். இந்த நீங்களும் எத்தனை பேர் வந்துருக்குறீங்க ஃப்ரீ ஷோ உண்டவுன்னு, அப்படித்தானே? அந்த படியான் பாவம் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணினான். சரி என்றுட்டு கல்யாணம் விட்டு மனைவரி பக்கம் போனோம். சரியா போனோன்னா எல்லா ஜனங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துச்சு, குரங்க பார்த்த மாதிரி. இந்த எம்சி சார் நடக்க எல்லா பட்டியலும் பார்க்குங்கள் ஏதோ பூதம் போன மாதிரி அப்படி எல்லாம் பார்த்துச்சு. நானும் என்ன செய்கிறது, சிரிச்சண்டு போனதான். சிரிச்சண்டு போய் மனவரில் இருக்க எனக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருந்தார். என்ன வயசு போனால்தான் எனக்கு முன்னுக்கு ஒருத்தர் வயசு போனவர் கீழே இருக்கிறான்னு எனக்கு மரியாதை கொடுக்கணும். நானும் கொஞ்சம் கீழால பார்த்தேன். கீழால பார்க்க மனுஷனோட ஸ்டூல் இருந்தால் ஸ்டூலுக்கு மேலே 2 பெம்பஸ் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இருக்கிறேன். புறாதான் தெரிஞ்சிச்சு அது ஐயர். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், எம்ஜி சாய்க்கும் ஐயருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் தெரியாது, ஃப்ரீ என்ன சும்மா ஓடி வரதானே. நான் சொல்கிறேன், அந்த மனுஷன் என்ன நிலைமினாலும் விளங்காது, இந்த பொடியின் என்ன நிலைமினாலும் ஒன்றுமே விளங்காது. அது மட்டும் இல்லை, ஐயருக்கு இப்படி ஒரு நூல் போகும், இவனுக்கு நடுவால் ஒன்று சுற்றி போகிறது. அது ஸ்பானிஷில் வர அர்னோ கொடி என்று சொல்கிறவங்க. சரி இப்படியெல்லாம் இருக்கிறேன். மனவரையில் இருக்கேன். பின்னால் வெட்டு தானே, அது பட்டி தானே. இதுக்கு தொங்கல்ல இருந்து சின்ன 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 நீர் யானையிலேருந்து பெரிய பெரிய நீர் யானைகள் வந்துச்சு. என்ன சின்ன யானை பூ கொண்டு வருது, நடுவில் வாரது பெரிய பெரிய சட்டியல் மாதிரி கொண்டு வருது, பின்னுக்கு வர பெரிய தட்டுகள் கொண்டு வருது. அதுவும் நடுவில் வந்த நீர் யானை முன்னுக்கு வர ஒரு கேட்டு கிட்ட வேற 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 தான் தெரிஞ்சிச்சு. அதை நான் கட்டு போற மேனிசியும் அம்மா அந்த குடும்பம். சரி எல்லா நீரியானையும் குடும்பமாக வந்து அவனுக்கு பக்கத்தில் இருந்தாள். அப்போ மட்டும் என் கையில் ஒரு பான் இருந்திருக்கணும், முழுக்க வலிச்சு அடிச்சிருப்பேன். என்ன ஒரு 4-5 குடும்பமே தின்றுருக்குமா உண்ட மேக்கப்பில். அவ்வளோத்துக்கு அப்பல் மீசை தானே மறைக்கணும் தானே, பொம்பளை பிள்ளைக்கு மீசை இருந்தா. சரி இருக்கிறேன். அவள் இருக்கிறாள், அங்கே ஐயர் மாமா இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் எங்கிற ஒரு தேங்காய் வெட்டியை பார்த்துருக்குறீங்க எங்கட அப்பா. ஐயர் சொன்னார், தம்பி நல்ல நேரம் முடிய போது உடையப்போண்டு. இந்த ஆளும் அதை தலைப்பா நிற்காதானே, சரக்கின்னு இருக்கு. தட்டுறார், தம்பி நல்ல நேரம் போகுது உடையப்பு நேரம் போகுது. ஐயட்டு இருந்த கோவத்தோடு ஒரே ஒரு கொத்து படிச்சுட்டேன் ஐயட்ட மண்டையில் தேங்காய். தேங்காய் வெடிச்சா அடுத்த செகண்ட் எல்லாம் அடிக்க தொடங்கிட்டு. என்ன எல்லாம் நாதஸ்வரம் அது அடிக்க தொடங்கினாக்க மண்டையில் இப்படித்தான் ஓடிச்சு. பீ 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 பீ
பையன் நாசமா போக போறான் பீ 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 பீ. அங்க செத்த விடுதாரு. அது அடுத்த செகண்ட் ஐயருக்கு கூவம் வந்துட்டு எல்லாரும் அவங்கள பார்க்க தொடங்கிட்டேனும். தம்பி நீ தாலியை கட்டப்பூவன்ட்டார். நானும் போய் கட்டி விட்டேன். கட்டி விட்டோன்னா அடுத்த செகண்ட் பட்டு அழ தொடங்கிட்டேன். பாய்ந்துட்டேன். கிறுக்கி கட்டிட்டேன். செத்துக்கிட்டு போனா பிறதான் தெரிஞ்சிச்சு பட்ட தாயை பார்த்து அழுதான் எமோஷன். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இருந்தா போல அங்க இருந்த எல்லா சனங்க இந்த நீங்க இருக்கிற மாதிரி இருக்கீங்க எல்லாம் அங்க என்ன தேடியே வந்துச்சுல. என்ன நான் பயந்துட்டேன். பயந்து டக்குன்னு பட்டியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டேன். தாலி கொடி எடுத்துருங்க. பிறதான் தெரிஞ்சிச்சு போட்டோ எடுக்க வந்து வேண்டேன். அந்த அரிசியை மூஞ்சில எரிஞ்சிட்டு எடுப்பினும். இவ்வளோ அரிசி எரிஞ்சிட்டு 10 ரூபா கொடுக்குற அப்புறம் போய்க்கு 20 ரூபாய்க்கு கட்டின்னு போறது. உங்களை மாதிரி தான் ஃப்ரீ. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கேக்க டக்குன்னு அங்கால இந்த கமரா மாமாக்கள் பயங்கர பொல்லாத மாமாக்கள் எந்த கல்யாணம் வீட்டில் அக்கோய் கமலாக்கோய் போன கல்யாணத்தில் கண்டது திருப்பி வந்துட்டீங்க. என்ன அக்கோய் கொஞ்சம் நில்லுங்கோ கொஞ்சம் திரும்புங்கோ. என்ன இடுப்புடா மச்சான் பேர். ஐயோ அக்கா அக்கா சிரிங்கோ அந்த மாதிரி அக்கா. அடுத்த நீரியான கூட்டம் வாங்கோ தம்பி. இந்த மனுஷி கொஞ்சம் கலரா இருக்கு. 2000 போச்சு லைட்டை போடு. அக்கா சிரிங்கோ பல்லு தான் தெரியுது. சிரிங் நல்லா சிரிங்கோ அக்கா சிரிங்கோ. தம்பி எடு. அந்த மாதிரி அடுத்த நீரியான வாங்கோ. சின்ன மனுஷியே தெரியுது இல்லை தம்பி. கமரா பின்னுக்கு போடு. மனுஷின் சைஸ் என்ன மனவர மாதிரி இருக்கு. பின்னால போடு. இந்த போட்டோ எடுக்கிற நேரத்தில் அடிக்கடி சிவான்னு ஒரு பேர் வரும். இப்போ நான் அந்த பேர் சொன்னது எல்லா அங்களுக்கு மைத்த கலக்கும். இவன் என்னத்தை சொல்ல போறான். இந்த படியனை இப்படித்தான் பெத்துதுகளோ. அண்டியலே நான் சொன்ன பிறகு பயங்கரமாக உங்களுக்கு கோவம் வரும். என்ன நிலையில் நீங்கள் கட்டினவரில் இங்கே வச்சு அடிக்காங்க. இங்கே அடிக்க ஆக்கள் முன்னுக்கு வடிவா விழாது. வீட்டை வச்சு விலாசி தள்ளுங்க சரியா. எந்த கல்யாணத்திலே நடந்தது. எந்த கோச்சு சித்தப்பா போய் எங்கிற வேட்டியாப்பாட்ட சொன்னார், மச்சான் அவன் சிவா வந்து நிற்கிறான். அவன் உன்னை காணாம தப்பியும் கலட்ட மாட்டான். நம்ம ஒருக்கா போய் பேரடா. நீ பார்த்தா தான் அவன் இறங்குவான். சரி நீ ஏறுவ சரியா. விளங்கினதா ஏதாவது இல்லை சொன்னா பார்ப்பேன். ஆண்டியலுக்கு விளங்குதான். நத்திங் ஃப்ரீயண்டா. சரி உங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்றோன்னா எல்லா பிள்ளைங்களையும் பேசுறீங்க. சும்மா இந்த சிம்பிள் கொஸ்டின் கேட்க தெரியலையே. சொல்றேன் மச்சான் சிவாஸ் போத்துல அங்கே இருக்கு. தொப்பி கூட கலட்டையில மூடி. நீ போனாத்தான் அது இறங்கும். நீ ஏறுவ. இனிமேல் கல்யாணம் முடி சாமத்தி வீட்டில் இந்த சிவாண்ட கேள்விப்பட்டு அங்கே வச்சு அறைங்க. இப்படித்தான் இந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடக்கல. அவளோட மிருகத்தோடு எப்படி செய்கிறது. ஆனால் அது நடக்கும் பொழுதே எனக்கு இது நடந்துச்சு. கட்டி கொஞ்ச நாள் தான். ஒரு பாட்டு வச்சுக்கிறேங்க. தெரியாமல் செஞ்சேனை புலையை, தெரியாமல் செஞ்சேனை புலையை, நான் தெரியாமல் கட்டித்தான் அடி வாங்குறேன் வீட்டை, தெரியாமல் செஞ்சேனை புலையை. புறது பம்பசையும் நான் தான் மாத்தினேன். ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கையில பரவாயில்லையா. அப்புறம் அப்படி பம்பஸ் மாத்துறேன். சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் நைட் பம்பசையும் நான் தான் மாத்தினேன். இப்ப அவள் என்னை மாத்தினால் நான் என்ன செய்வேன், தெரியாமல் செஞ்சேன் ஒரு புலையை. கண்டிப்பா அவளை மூடிட்டாள். அதனாலதான் நான் இன்றைக்கு வந்தேன். நான் திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணுவோம்ண்டு.
இன்னும் பிரேக்குக்கு பிறகு திருப்பி சந்திப்போம். தேங்க்யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னண்டா வந்து இந்த நாங்கள் வந்து சில என்ன சொல்கிறோம், சில ஃபேஸ்புக்கில் வந்து சில இதுகள் வச்சு வந்து 3 பேர் வெண்டவங்க. அந்த யார் யார் கூட பேரை இன்வைட் பண்ணுறது அதுதாண்டு. அதான் 3 பேர் வெண்டாக்களுக்கு முதல் விஐபி டிக்கெட் தரேன் இருந்தது. இப்போ தான் காசையிலே அப்புறம் விஐபி டிக்கெட் கொடுக்குறாரு. அப்போ அதான் நான் சரியாண்டு இப்போ ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு மேடைக்கு ஏற்ற ஒரு கௌரவிக்கிற மாதிரி இவன் தான் இன்றைக்கி ஹீரோ. என்ன எடுத்துருவாங்க. ஹீரோன்னு சொன்னால் அப்புறம் அடிப்பாங்க. சும்மா இருக்கு. என்ன பெத்து விட்டதே பிள்ளையா போயிட்டு அடிக்கடி வீட்டை போன அப்புறம் சாத்து விழும். இப்படியெல்லாம் போய் கதைக்கிறியே, நீ எப்படி கல்யாணம் கட்டுவேன்? படிப்பில் லூஸு நீ இதுவுமா? சரி, அந்த அந்த போட்டியில் வந்து அவன் வந்து பேர் வந்து அமலா. அவ மேடை கலைக்கிறோம். தின்னப்பழம் கொண்டு வருவேன், நீ ஃபேஸ்புக்கில் சரி என்றால் ஃப்ளவரை தருவேன். தேங்க்யூ. இன்னொரு பார்க்க போறீங்களா குட்டியாரியா? அடவாவி. ஓகே, ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததா?